Hi friends, welcome back to my channel சிவசக்தி பிருந்தா. இந்த வீடியோவில் லெக் பீஸ் போட்டு பிரியாணி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி சாப்பாடு செய்ய போகிறோம். இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஒரு 8 பழம் எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு நான் 8 பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை, மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ, கல்பாசு, பிரியாணி இலை, லவங்கம் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் எப்போவும் குக்கரில் தான் பிரியாணி வைப்போம். குக்கர் வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. சூடானதும் எடுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டு போடும்போது வீடியோ ஷூட் ஆகலை, நான் அதை கவனிக்கவே இல்லை. புதினா சேர்க்கும் போது தான் நான் பார்த்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போன உடனே புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் மசாலா போட்ட வீடியோவும் ஷூட் ஆகவே இல்லை, அதுவும் கவனிக்கவே இல்லை. பிரியாணி மசாலா 3 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு சேர்த்து நல்லா தக்காளியிலேயே நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் லெக் பீஸாக தான் வாங்கியிருந்தேன். மெதுவாக கிளறி விடலாம். அந்த மசாலாலேயே வேகட்டும். சிக்கனில் இருக்கிற தண்ணி அப்படியே வெந்து வெளியில் வர அளவுக்கு அந்த மசாலாலேயே வேக விடலாம். நல்லா கிளறியாச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 2 உலக்க அரிசி எடுத்தேன். அப்போது 4 உலக்க தண்ணி ஊற்றிக்குவேன். நம்ம சேர்த்திருக்க இந்த மசாலா அந்த சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்த பிறகு லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கலர் பொடி தேவைக்கேற்ற மாதிரி கலந்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் வந்த உடனே இறக்கிடலாம். சுவையான சூப்பரான பிரியாணி ரெடி. எங்கள் அம்மா செஞ்ச சுவையான ருசியான சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி ரெடி. யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.